செயின்ட் ஆக்னஸ் ஆஃப் மாண்டேபெல்சியானோ 1268 இத்தாலியில பிறந்திருக்காங்க. ரொம்பவே வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்களோட 9வது வயசுல பெண்களுக்கான பிரான்சிஸ்கன் துறவு மடத்துல சேர பெற்றோரோட அனுமதிய பெற்றிருக்காங்க. ஆனா 9 வயசுல துறவு மடத்துல சேர அனுமதி இல்லாததால திருத்தந்தையோட பிரத்யேக அனுமதியை பெற்று துறவு மடத்துல சேர்ந்து எளிய மற்றும் தனிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. 20வது வயசுல பிரசேனோ நகர்ல உள்ள துறவு மடத்துக்கு தலைவியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து மேல அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்திருக்காங்க ஆக்னஸ். ஆக்னஸ் தன்னுடைய வாழ்க்கையில பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட பேரால பல நோயாளிகளோட நோய்களை குணப்படுத்தி இருக்காங்க ஆக்னஸ். ஆக்னஸ் தன்னுடைய வாழ்க்கையில எண்ணற்ற திருக்காட்சிகளை காணக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்காங்க. டோமினிக்கன் சபை நிறுவனரான புனித டோமினிக்கோட திருக்காட்சியையும் ஆக்னஸ் கண்டிருக்காங்க. ஆக்னஸ் அன்னை மரியாவுக்காக சாண்டா மரியா நோவலா அப்படிங்கிற ஆலயத்தை கட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆக்னஸோட உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. சியோன்சினால உள்ள வெப்ப நீரூற்றுகள்ல சிகிச்சை பெற்றா இவங்களோட நோய் குணமடையும் அப்படின்னு ஆக்னஸோட மருத்துவர் பரிந்துரைச்சிருக்காரு. இவங்க கூட உள்ள அருட்சகோதரிகளும் மருத்துவரோட பரிந்துரை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஆனா ஆக்னஸ் மற்ற நோயாளிகளோட நோயை குணப்படுத்துறது மாதிரி தன்னுடைய நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு உறுதியா இருந்திருக்காங்க. சிகிச்சைய மறுத்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையோட மீதமுள்ள நாட்களை ஸ்ட்ரெச்சர்லயே செலவழிச்சிருக்காங்க. இறுதியா 1317ல இறந்து போயிருக்காங்க ஆக்னஸ். ஆக்னஸ் இறக்குறப்போ அவங்களோட 2 கைகள்ல இருந்தும் இனிமையான நறுமணம் வீசக்கூடிய திரவம் கசிஞ்சதா சொல்லப்படுது. ஏப்ரல் 20 செயின்ட் ஆக்னஸ் ஆஃப் மாண்டேபெல்சியானோ ஃபீஸ்ட் டே.